முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? பணத்தை எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யறது இல்லைங்க. இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. அசிங்கமா பேசக்கூடாதாமா. ஒரு கிடையாது. கிட்டவத்தியா என்ன ஒரு தேதி இத போன ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்னடா அது? என்ன சொன்னாங்க சொல்லுங்களா? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நானா ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. நல்லா இருப்பேன். நான் இருக்கேன் உங்களோட. நீ நல்லா இருப்பேன். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்க. குறுகுறை 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 குறுகுறைங்க. இதெல்லாம் ஓவர் நக்கலு. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரியல அப்படிங்கிறது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, வராதீங்க. அதே மாதிரி அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. பிளானிங் அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அது எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப ரொம்ப ஆமா கஷ்டம். நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். அட விரும்பாண்டி மாதிரி ஆளுக்கு ஒரு ஆங்கிள் பேசுறா தானே உண்மை வெளியே வரும். இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு, தம்பி இது நியாயம் இல்லப்பா. இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இந்த ஏரியால இருக்கா எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவன பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஓடினே இருக்கிறாரு. வருவனாக்கு இனிமேல் வெளியே. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. ஐயா எனக்கு நெஞ்சு வலியா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து பாக்க. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. ஒரு சின்ன பையன் என் பேரன் கேக்குறான், இவ்வளவுதான் இருக்கிறான், தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்லங்கிறான். அதே பையன்ல. அதனாலதான் சொல்றேன், இனிமேல் தளபதி ஆட்சிதான் தமிழகத்தில, என்றுமே தளபதி ஆட்சிதான். இன்னொரு பையன் கேட்கிறான், ரோட்ல போறேன், மாமா எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்ல, வாங்க வாங்க அப்படிங்கிறான். கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினருக்கான அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும், காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. பட் நெகட்டிவ் இருக்கு, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அவங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருது. அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? நாங்க இவ்வளவு டிகிரி படிச்சு நாங்க அங்க போய் பிளேஸ் ஆகுறது எங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான்.
கரூர்ல நடந்தது பிரச்சனை நடந்ததுக்கு அவர் வந்து அது சொல்யூஷனா கொடுத்தாரு. ஓகே, அப்போ இங்க இத்தனை 2-3 வருஷமா டிஎம்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன். 2-3 வருஷமா டிஎம்பிசி ப்ரிப்பேர் பண்றோம். அந்த அம்மா எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரல, கடவுள நம்பர் எனக்கு ஒண்ணுமே தரல. கரூர்ல உங்களுக்கு அது வந்து எப்படின்னா அவர் யோசிச்சு தானே இதை செஞ்சிருப்பாரு. நிறைய படிச்சிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதை விட இது குடும்பத்தை இழந்தவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி தேவைதானே, அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்.